பாத்தீங்கன்னா பீஷ்மர்ங்கிறவர் வந்து பிதாமகன். மகாபாரதத்துல வந்து பிதாமகன் வந்து பீஷ்மர். பீஷ்மர் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு வந்து போர்க்களத்துல வந்து அங்க பாரத போர் நடந்துகிட்டு இருக்கிற டயத்துல அன்னைக்கு வந்து அம்பு படுக்கையில வந்து அவர் வந்து வீழ்த்துறாங்க. அர்ஜுனன் அம்பு வீழ்த்துறாப்புல. அப்ப பிதாமகனா இருக்கக்கூடிய பீஷ்மர் வந்து அந்த அம்பு படுக்கையிலேயே அவங்கள வந்து வீழ்த்தி வைக்கிறாங்க. அவங்களுக்கு உயிர் பிரியல. அப்ப ஏன் உயிர் பிரியல அப்படின்னு பாக்குறப்ப வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு உயிர் வந்து பிரியல, உயிர் பிரிச்சு எங்களுக்கு, அதாவது நீங்க மோட்சம் அடைஞ்சுக்கங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த போருக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என் உயிர் பிரியணும்னா அவர் வாங்கிட்டு வந்து வரேன் எப்படின்னா, அவரு சம்மதம் இருந்தாதான் அவர் உயிர் பிரியும். ஆனா உடம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பகுதியிலுமே அம்புக்கள் துளைக்கப்பட்டு பாரத போர் நடக்கிற இடத்துல வந்து அவர் வந்து சாஞ்சிருக்கிறார். உயிர் அதாவது இழுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஆனா பட் உயிர் பிரியாது. அவர் நினைச்சா மட்டும்தான் அவர் உயிர் பிரியும். அப்ப அவர் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாருன்னா, நான் வந்து இந்த பாரத போர்ல வந்து நான் வந்து இன்னைக்கு தாக்கப்பட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒரு பிதாமகன், இந்த நாட்டையே பாரத நாட்டையே வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசான ஒரு குரு. நான் வந்து கிருஷ்ணரை வந்து நான் பார்க்கணும். ஏன் அந்த கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இல்ல நீங்க கிருஷ்ணர் நான் ஒரு விடை கேட்கணும். விடை கேட்டாச்சுன்னா நான் வந்து என்னுடைய இதை நான் வந்து என்னோட வரத்தை நான் வந்து பயன்படுத்தி நான் பண்ணிக்கிறேன். அவர்கிட்ட நான் பேசினாதான் என் உயிர் போகும் சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்ப எதிரணியில இருக்கிற அர்ஜுனன் கூட இருக்கிற அவங்க கிருஷ்ணர்கிட்ட இந்த தகவல் சொல்றாங்க, உங்களை பீஷ்மர் வந்து பாக்கணும்னு சொல்றாரு இல்லையா, அவர் இந்த மாதிரி அம்பு படுக்கையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த பீஷ்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாரத போர்ல துரியோதனங்கிற அதுக்கு முன்னாடியே பாண்டவர்கள் அந்த பூமியை ஆள்றப்ப பாத்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு குரு. அந்த இதுல வந்து எது நல்லது நடக்கணும், அம்பு எப்படி பயிற்சி கொடுக்கறது எல்லாத்துக்குமே. ஏன்னா அவர்கிட்ட அம்பு பயிற்சி கத்துக்கிட்டவர் தான் அர்ஜுனன், பீமன், இந்த மாதிரி எல்லாவே பாண்டவர்கள் அனைவருமே அவர்கிட்ட ஒரு அம்பு எறிதல் மற்றும் போர் பயிற்சிகள்லாம் அவர் கொடுக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு ஆசான குரு வேற சபையில. அப்படி இருக்கிறவர் வந்து ஏன் அவர் கிருஷ்ணரை பார்க்கணும், என்ன அவர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிருஷ்ணரை பார்க்கணும்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க, மாலை பொழுதுல போர் கொஞ்சம் இடைநிறுத்தம் பண்ண உடனே பீஷ்மரை பார்க்கணும்னு சொல்லி கிருஷ்ணரை தகவல் பண்ணி கிருஷ்ணரும் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வர்றாப்புல. வந்து அங்க பீஷ்மர்கிட்ட கேட்கிறாப்புல, ஏன் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, ஏன் என்ன விஷயம் சொல்லி கேட்கிறாப்புல. அப்ப அந்த பீஷ்மர் கேட்கிறாரு, கிருஷ்ணா நான் வந்து ஒரு ஆசான குரு. இந்த நாட்டுல வந்து அவர்கள் வந்து சகோதரர்கள் ரெண்டு பேருமே சித்தப்பா மையம் பெரியப்பா வந்து அடிச்சுக்கிட்டு ஏன்னா தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் கிருஷ்ணர் இருப்பார், ரெண்டாவது விஷயம். பட் இந்த மாதிரி போர் நடக்குது. இதுல எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு கொடூரமான எனக்கு ஒரு நீங்க ஒரு மரணத்தை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன செஞ்சேன் இந்த போர்ல நான் எந்த பாவமே செய்யலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு? பீஷ்மர் பிதாமகன் சொல்றாப்புல. அப்ப அது கிருஷ்ணன் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான். என்ன சொல்லியிருக்காப்புல, இந்த போர்ல நீங்க இவ்வளவு தூரம் நீங்க எந்த தவறுமே செய்யலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. யார்கிட்ட? பீஷ்மர்கிட்ட கிருஷ்ணர் கேட்கிற வார்த்தை வந்து, நீங்க எப்படி எந்த தவறுமே செய்யலன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் என்ன தவறு செஞ்சேன் நீ சொல்லு அப்படின்னு கேட்டிருக்கிறாப்புல. அப்பதான் கிருஷ்ணர் வந்து விளக்குறாரு. அந்த பஞ்சபாண்டவர்கள் அமர்ந்திருக்கும் அந்த சபையில வந்து அந்த சூதுக்காண்டி அந்த நாட்டை விட்டதுக்கு அப்புறம் அவங்க பிரச்சனை நடக்கிறப்ப அங்க ஆசான குருவா இருந்தது யாருன்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். அப்ப நான் தான் இருந்தேன். சரி ரைட்டு. பாஞ்சாலியினுடைய துயில உருவுறப்ப நீங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டிருக்காப்புல. இல்ல நான் சபையில இருந்து எந்திரிச்சு நான் போயிட்டேன். அப்ப கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, எந்திரிச்சு போனதில்ல, அங்க இருந்தீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஆமா இருந்தேன். நீங்க தடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர். அப்ப அவர் சொல்லியிருக்காரு, இல்ல நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்கறவுடைய மனநிலைமையில அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி யார் சொல்றாரு? பீஷ்மர் சொல்றாப்புல. இவங்க துரியோதனங்க கேட்க மாட்டாங்க அந்த டீம், நான் சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. அப்ப அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணரு, அப்ப நீங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க ரைட்டு, நீங்க ஏன் சொல்லலன்னு கேட்கிறாரு. அதாவது தவறு அங்க நடக்குது நடக்கலங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் நீங்க உங்களுடைய ஆசான குருவா இருக்கீங்களே, நீங்க ஏன் அதை தடுக்கணும்? அது மீறி அவங்க செஞ்ச அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நீங்க வந்து தடுத்துக்கணும். அதை நீங்க தடுக்கல, அதுதான் நீங்க செஞ்ச பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கதையை நம்ம எதுக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டாள் கோயிலாகட்டும், மீதி நம்ம இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலாகட்டும், மீதி தமிழ் நம்ம மாவட்டத்துல எங்கெங்க இன்னும் நிறைய கோயில்கள் இருக்கு, எங்களுக்கே தெரியாது. நம்ம இங்க கூட இருக்கு, ஒரு திருவண்ணாமலையில ஒரு கோயில் இருக்கு. ஈஸ்வரன் கோயிலா முருகன் கோயிலா? அது பெருமாள் கோயில். அந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்கு. இங்க நடக்கிற தவறுகளை பூரா நம்ம தமிழக இந்து சபா நம்ம அந்த ஒரு பொறுப்பாளரும் சரி, உறுப்பினராலும் சரி, யாராலும் சரி, மாவட்டத்துடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு வந்து நம்ம அதை வந்து தடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தடுக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் அரசாங்க அதிகாரி செய்யலங்கிறது ரெண்டாவது விஷயம். அதை நம்ம செய்ய வைப்போம், ரெண்டாவது விஷயம். பட் நம்ம வந்து இதை பூரா வந்து தடுக்காம இருந்தோம்னா அந்த பீஷ்மருடைய கணக்கு தான் நமக்கு, அதுவும் பாவத்துல தான் சேரும்.
இப்போ ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம அதை எப்படினாலும் நம்ம சரி பண்ணி கொண்டு வருவோம், ரெண்டாவது விஷயம். பட் ஆனா அந்த சரி பண்றதுக்கு உண்டான முயற்சியும் நம்ம எடுக்கணும். நம்ம இப்படி எடுக்கலைன்னா நான் சொன்ன அந்த பீஸ்மர் கதைக்கும் இந்த இறைவன் நம்ம கிட்ட அந்த பீஸ்மர்கிட்ட பேசுனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு. அதனாலதான் இந்த கதையை உங்களுக்கு நான் வந்து சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி இது கதை கிடையாது, வரலாறு.